நம்ம ஃபஸ்ட்டு வந்து கால் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. முதல்ல கவுனோட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கவுனோட ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது கவுனோட ஃப்ரண்ட் போர்ஷன். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சுட்டு அடுத்தது லெக் பாருங்கள். ஆல்ரெடி நான் எல்லாத்துலேயுமே த்ரெட்டு நம்ம விட்டு வச்சுருக்கோம். அந்த த்ரெட்டை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு வந்து நம்ம இப்போ லெக் வந்து அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டாக பார்த்த மாதிரி இந்த ஷூ இப்படி பார்த்த மாதிரி இப்போ இது நம்ம ஃப்ரண்ட்டுன்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போது இப்படி தூக்கிட்டு பாருங்கள் காலை இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. கால் வந்துட்டு இப்படி ஷூ பாருங்கள், ஷூ இப்படி நேராக பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்படி நேராக பார்த்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் வச்சாச்சு. வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். பாருங்கள் கால் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அப்படி கவுனை விட்டுறலாம். கவுனை விட்டால் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. பாருங்கள் இப்படி காலும் கவுனும் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது கை ஸ்டிச் பண்ணலாங்க. கைக்கும் அதே போல் மாட்டிட்டேன். இப்போ பாருங்கள் கால் வந்து நம்ம எந்த சைடு இப்படி பார்த்த மாதிரி இந்த சைடு பார்த்த மாதிரி இப்படி கால் வச்சுருக்கோம். அப்போது கை வந்துட்டு இப்படி நம்ம பார்த்த மாதிரி வைக்கணும். இங்கே பார்த்த மாதிரி வைக்கணும். கை பாருங்கள் இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ண வேண்டாம். அதாவது இந்த கடைசி இது இருக்கு இல்லைங்களா, இதில் ஸ்டிச் பண்ணாமல் செகண்ட் ரோவில் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த செகண்ட் ரோ இருக்குது இல்லைங்களா, இந்த செகண்ட் ரோவில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் கையை. பாருங்கள் இப்படி. ஏன்னா இல்லாட்டி கழுத்தை ஒட்டுன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்படி வச்சோம்னா கொஞ்சம் கீழே கவுனுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைடு. பாருங்கள் இது கரெக்டான சைடு. இந்த செகண்ட் ரோவில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்க இப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். கை இப்படி வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? பேக்கில் போயிடக்கூடாது. கரெக்டாக இப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா இதை பிடிச்சிக்கிறேன். இதை பிடிச்சிட்டு அப்படியே நான் இங்கே ஸ்டிச் பண்ணுறேன்.
பாருங்கள். நம்ம என்னென்ன ஸ்டிச் பண்ணியாச்சு, கை ஸ்டிச் பண்ணியாச்சு, காலும் ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், கால் ஸ்டிச் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா கையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அது கை பாருங்கள், பஃப்பு அதெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம ஹெட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்டோட நல்லா எல்லா ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஜாயின் பண்ணலாங்க. பாருங்கள், பாருங்கள். ஹெட்டுக்கு நான் இந்த மாதிரி ஐபால்ஸ் 2 வச்சுருக்கேன். ஐபால்ஸ் பாருங்கள், கவுண்ட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13th ரோ முடிஞ்ச பிறகு 14 15 ரோ இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே நடுவில் 1 2 3 4 5 6 7 ஸ்டிச்சஸ் லீவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா. இப்போ ஸ்பாஞ்சஸ் எல்லாம் உள்ளே கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்படி கண் வந்து இப்படி குழியாகிற மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. இப்படி குழியாகிற மாதிரி கண் வைக்கணும். அதுக்கப்புறமா இங்கே நோஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண் குழியாகிற மாதிரி வைக்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் நோஸ்க்கும் இந்த மாதிரி நான் த்ரெட்டில் வைக்கல, நான் நோஸ்க்கு இந்த மாதிரி வாங்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ் மாதிரியே வாங்கியிருக்கு. இதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம உள்ளே மாட்டிக்கலாம். பாருங்கள், இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் ஹெட்டு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்படி இந்த ஸ்க்ரூவை இப்படி நல்லா இப்படி அமுத்தி விட்டோம்னா போதும். பாருங்கள், நான் கடைசியில் எதுக்கும் கம்மும் போட்டுக்குவேன். நோஸ் பாருங்கள், இந்த மாதிரி பிங்க்லேயும் அவைலபிள், சேம் டைம் இந்த மாதிரி பிளாக்லேயும் இருக்குது. நம்ம என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது கேர்ள் டெடிங்கிறங்காட்டிக்கு எனக்கு கேர்ள் பண்ணிங்கிறங்காட்டிக்கு நான் பிங்க் கலர் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஐஸுக்கு இந்த மாதிரி நான் சில்வர் நீடில் எடுக்கிறேன். சில்வர் நீடில் எடுத்துகிட்டு ஒரு பிங்க் ஷேட், இது நம்மளுக்கு வெளியே தெரியாது, ஒரு பிங்க் கலர் ஷேடில் கொஞ்சமாக நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். பாருங்கள், த்ரெட் எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல இன்னும் நான் வந்து கண் ஒட்ட வைக்கலைங்க. பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல பின் பண்ணி இந்த கண்ணோட சென்டர் இதுக்கு போய்க்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சென்டர் இது இந்த கண்ணை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த பக்கம் இப்படி சென்டர் வந்துடுறேன். அந்த கண்ணுக்கு கீழேயே இப்படி விடுறேன். பாருங்கள், கண்ணுக்கு கீழேயே இப்படி விட்டு மறுபடியும் இந்த இடத்துல இருந்து அடுத்த கண்ணுக்கு, இந்த அடுத்த கண் இருக்கு இல்லைங்களா, அந்த அடுத்த கண் வச்ச இடத்துக்கு போய்க்கலாம். பாருங்கள், நான் இன்னும் கண் ஒட்ட வைக்கல. இந்த அடுத்த கண் வச்ச இடத்துக்கு இப்படி போய்க்கணும். போயிட்டு கொஞ்சமாக மறுபடியும் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு மறுபடியும் இப்படி உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கண்ணை எப்பவும் போல் அந்த இடத்துல நம்ம எங்கே வச்சுருந்தோமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. இழுக்கிறதுக்கு முன்னாடியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒட்ட வைக்கிறது மட்டும் கடைசியாக ஒட்ட வச்சுக்கலாம். இப்போது இங்கேயே நான் வச்சுட்டேன். இப்போ த்ரெட்டு இங்கே இருக்குது சரிங்களா. இப்போது இந்த த்ரெட்டு, இந்த த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க, இந்த வழியாகவே உள்ளேயே எப்படி நான் இழுத்துக்கிறேன். நான் எப்படி கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சதுங்களா. ஒரு சைடாக விட்டுட்டு கண்ணுக்கு கீழே போனேன். பாருங்கள், கண்ணுக்கு கீழே போயிட்டு அப்படியே விட்டு இந்த கண்ணுக்கு கீழேயும் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டேன். நோஸெல்லாம் ஒன்றும் பண்ணல. பாருங்கள், இந்த த்ரெட்டை நம்ம கொஞ்சமாக அப்படியே இழுக்கணும். தெரியுதுங்களா. பாருங்கள், கண் அப்படியே உள்ளே போகிறது தெரியுதா. பாருங்கள், இந்த த்ரெட்டை இப்படியே இழுத்தோம்னா இந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சிட்டு தான் இழுக்கணும். பாருங்கள், தெரியுதுங்களா, எப்படி உள்ளே போகுதுன்னு தெரியுதுங்களா. பாருங்கள், இது நம்ம எவ்வளோ டைட் வேணாலும் இழுக்கலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு போதும், ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம். பாருங்கள், ஓகேங்களா. இந்த அளவுக்கு இழுத்தா போதும். இழுத்தா அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்குள்ளே போயிருக்கு. ரொம்பவும் டைட்டாக இழுக்க வேண்டாம். இழுத்துட்டு இதையே நல்லா நாட் போட்டுக்கோங்க. டைட்டான நாட்டாகவே போடுங்க. பாருங்கள், ரெண்டு 3 நாட் போட்டு இதை உள்ளே சொருகிருங்க. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டு அது எல்லாமே இப்படி உள்ளே சொருகிருங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கண் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
குழி மாதிரி இருக்குங்களா இங்கே. இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கண்ணை வந்து ஒட்ட வச்சிடணும். ஸ்க்ரூ போட்டாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் ஸ்க்ரூ போட்டிங்கனாலும் ஸ்க்ரூவே போட்டாலும் கண்ணை வந்து ஒட்ட வச்சிடணும். அப்போ அந்த த்ரெட்டோடு நம்மளுக்கு வந்து நல்லா இறுகி பிடிச்சிக்கும். அதே மாதிரி நோஸுக்கும் இப்படி உள்ளே வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அது ரிமூவ் ஆகி வராது, என்ன பண்ணாலும் ரிமூவ் ஆகி வராது. இப்போ பாருங்கள், நல்லா ஐஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கண்ணு மூக்கு வச்சாச்சு. அடுத்தது இந்த மூக்கு கிட்ட இப்படி வாய் மாதிரி ஒன்று வரும் இல்லைங்களா, இந்த மாதிரி ரேபிட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய் மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்கு பாருங்கள் அழகாக ஃபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. கண் வச்சாச்சு. கண் சைடில் 2 இது, நோஸுக்கு வாய்க்கு ஒரு இது, இங்கேயும் இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்தது நம்ம காது வைக்கணும். காது இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். இந்த சைடு ஒன்றும் பாருங்க, இந்த சைடு ஒன்றும் இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கண் வச்சாச்சு. இது ஐப்ரோஸ் மாதிரி வச்சாச்சு. மூக்கு பாருங்க இந்த மாதிரி வச்சாச்சு. அடுத்தது காதும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது கேர்ள் பண்ணிங்க, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரோஸ் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது நம்ம தலைக்கெல்லாம் குத்துவாங்க, பின் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ரோஸ் தான். பாருங்கள், இந்த ரோஸ் வாங்கியிருக்கேன். இந்த ரோஸை வந்து நம்ம இந்த மாதிரி
பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஹெட் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு பாருங்கள். இப்போது இதை வந்துட்டு நம்ம இந்த ஹெட்டை வந்து பாடி கூட அட்டாச் பண்ணுங்க. அந்த அட்டாச் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அழகான பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உண்மையாலுமே நான் பண்ண டாயிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாய் அப்படின்னு சொன்னால் இதாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ ஹெட் இதை அட்டாச் பண்ணுங்கள். இது சும்மா நம்ம இது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த பின்னல் மட்டும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு வரணும். இது கூட சேர்த்து எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஹெட்டையும் பாடியும் ஸ்டிச் பண்ணுங்கள்.